இங்க மேரிக்கு அவங்க அப்பா ஒரு நெக்லஸ் கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா கொடுத்த நெக்லஸும் அந்த ஊர்ல இறந்து போன ஒரு பொண்ணோட நெக்லஸும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஊர்ல ரீசெண்டா இறந்து போனவங்களை எல்லாம் பாக்குறா. மொத்தம் 13 பேர்த்த மர்மமா கொலை பண்ணிருக்காங்க. ஒருவேளை தன்னோட அப்பா தான் சீரியல் கில்லர்னு நினைக்கிறா. அப்ப அவரோட ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரூம்குள்ள மயக்க மருந்துகள்லாம் இருக்கு. அந்த இறந்து போன பொண்ணுங்களோட போட்டோவையும் வச்சிருக்காரு. மேரிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அவங்க அப்பா அப்பதைக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. 2 பேரும் சேர்ந்து எப்பவும் போல டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்காங்க. அப்பதைக்கு ஒரு கிளாஸ் பட்டு மேரிக்கு ரத்தம் வரும். உடனே ஒரு பேண்டேஜ் போட்டு ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிறாரு. இப்படி இருக்கவரை இத்தனை கொலையை பண்ணிருப்பாருன்னு சொல்லி அவளுக்கே சந்தேகம் வருது. அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மேல வேஸ்ட் ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறா. அப்பதான் அங்க ஒரு சீக்ரெட் பெட்டியில நிறைய நகை இருக்கிறத பாக்குறா. அதுல ரத்தக்கரை படிஞ்சிருக்கிறதையும் பாக்குறா. உடனே இந்த வீட்டை விட்டு எப்படியே தப்பிச்சாகணும்னு சொல்லி வெளியே போறா. ஆனா அவளுக்கு ஒரு நோய் இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போனாவோ இல்ல கூட்டத்துக்கு நடுவுல போனாவோ பதட்டத்துல கால்கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். இவ உடனே பயத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறா. அவங்க அப்பா நைட்டு வீட்டுக்கு வரவும் அந்த நகையெல்லாம் காமிச்சு நீங்க தான் சீரியல் கில்லரான்னு சொல்லி கேக்குறா. அவங்க அப்பா ஒண்ணுமே பேச மாட்டாரு. அம்மாவையும் நீங்க தான் கொன்னீங்களான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கும் பதில் பேச மாட்டாரு. உடனே அவளோட ரூமுக்கு போய் கதவை அடைச்சுக்கிறா. இவங்க அப்பாவும் கூப்பிட்டு பாப்பாரு, வெளியே வர மாட்டா. போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுவா. உடனே அவங்க அப்பா ட்ரில் மிஷின் எடுத்து அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாரு. போலீஸ் வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி என் பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமைச்சிருவாரு. மேரி ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாரு. அப்போதைக்கு மேரியை செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வராங்க. வேற வழி இல்லாம அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. மேரி உடனே டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போய் ஒரு டீல மயக்க மருந்த கலந்து வச்சுட்டு இன்னொரு டீ கடியில ஒரு சீக்கிரட்டா ஒரு பேப்பர் எழுதி வச்சிருப்பா. அந்த மயக்க மருந்து உள்ள டீயை அவங்க அப்பா குடிச்சிருவாரு. அந்த பேப்பரை அந்த டாக்டர் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா கிளம்பும் போது அது கீழே விழுந்திருக்கிறது எப்படியோ பாத்துறாங்க. உடனே மேரியோட அப்பா அந்த டாக்டரை கொலை பண்ணிடுறாரு. மேரியும் கட்டி வச்சிடறாரு. இதுக்கு மேல இருந்த போலீஸ்ட மாட்டிக்கும்னு சொல்லி இவன் மேல பெட்ரோல் ஊத்திக்கிட்டது இல்லாம மேரி மேலையும் பெட்ரோல் ஊத்திடுறான். எல்லாம் ஒன்னா செத்தரலாம்னு சொல்லி. ஆனா மேரி மேல ரூம்குள்ள ஓடி போயிருவா. இவனும் கீழே அந்த டாக்டரை மட்டும் தீப்பத்த வச்சுட்டு கிளம்பிடுவான். இவன் மேல ஓடி மேரியை தேடி போகும்போது மேல இருக்க ரூஃப் உடைஞ்சு கீழே அந்த தீயிலே விழுந்துருவான். அவளும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிருவான். ஆனா இந்த வாட்டி வெளியே போகும்போது அவளுக்கு எந்த பதட்டமுமே இருக்காது.